அவர் ஆட்சியில் இதற்கு முன்பு ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அவர் எந்த போரும் செய்யலை. ஆப்கானிஸ்தான்லேருந்து திரும்ப பெறப்பட்டாங்க. ஆனால் போரை வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து விரும்பக்கூடியவர் இல்லை. ஆனால் நிறைய மிரட்டல் விழுக்கிற மாதிரி பேசுவார். இப்போ அந்த ஸ்டாண்டுக்கு எதிராக ஒரு விசித்திரமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். என்னென்னா காசாவிலிருந்து மக்கள் வந்து வெளியேற்றப்படணும். அது வந்து குறிப்பிட்ட அளவில் அவர் சொல்கிறார், எல்லாரையும் சொல்லலை. ஒரு பாதி மக்கள் வந்து என்ன செய்யணும், அங்கேருந்து வெளியேற்றப்பட்டு எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் அனுப்பப்படணும். அந்த நாடுகள் வந்து இவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்கிறார். காசா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சின்ன புள்ளி தான், உலகத்து வரைபடத்தில் ஒரு சின்ன புள்ளி. நம்ம வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போயிட்டு அப்படியே வந்து இந்த ரேடியல் ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகி நம்ம வந்து இங்கே குரம்பேட்டை வரைக்கும் வரோம் பார்த்திங்களா, இவ்வளோ தான் காசா. ரொம்ப சின்ன ஒரு நிலப்பகுதி. அந்த சின்ன நிலப்பகுதியை ஒரு இஸ்ரேலுங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடு பல ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்களை கொட்டி செலவு பண்ணி இஸ்ரேல் தரப்பில் ஒரு 1000 இராணுவ வீரர்கள் இழந்து பல ஆயிரக்கணக்கான படுகாயம் அடைஞ்சு பலர் வந்து ஊனமாயிருக்கிறாங்க, மனநோயாளிகளாக மாறியிருக்கிறாங்க. இஸ்ரேல் பொருளாதாரமே ஸ்தம்பிச்சிருச்சு. இவ்வளோ விளைவுகள் ஏற்பட்டும் கூட காசாவை பிடிக்க முடியல. காசாவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேல் வெளியேறணுன்னா 10 நிமிஷம் அங்கே மீண்டும் அது ஹமாஸினோட ஆட்சிக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் www.aliaonlinestore.com. இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் இஸ்மாயில் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன வார் வந்து நிறுத்தம் அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கப்புறம் நம்ம மறுநாள் வந்து ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம். அதில் வந்து காசாவினுடைய நிலை என்னன்னு பேசியிருந்தோம். இப்போ ஒரு வாரம் கடந்ததுக்கு அப்புறமா காசாவினுடைய நிலை என்ன சார்? இப்போ பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக கைதிகளை விடுதலை பண்ணியிருக்காங்க. ஹமாஸும் விடுதலை பண்ணியிருக்கிறாங்க, அதே போல் இஸ்ரேலும் விடுதலை பண்ணியிருக்காங்க பாலஸ்தீன கைதிகளை. நிறையா பெண்கள் குழந்தைகள் இஸ்ரேல் சிறைச்சாலையில் இன்னும் அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள விடுவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 2 தரப்பும் தொடர்ந்து விடுதலை பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு காசா தெற்கு காசான்னு 2 இது இருக்குது. இப்போ 2க்கு இடையில வந்து ஒரு நெட்ரிசம் காரிடர் அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவ தளத்தை இஸ்ரேல் அமைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வடக்கு இப்போ இருக்கிறவங்க எல்லாமே மக்கள் தெற்கு காசாவில் தான் இருக்கிறாங்க மெஜாரிட்டி. வடக்கு காசாவில் ரொம்ப குறைவான மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த தெற்கு காசாவில் உள்ளவங்க வடக்கு காசாவுக்கு போகணும். அப்போ அதற்கு வந்து முதல்ல வந்து கால்நடையாக போவதற்கு சிலர் வந்து அனுமதிச்சாங்க, அவங்க போயிருக்கிறாங்க. வாகனங்களில் வந்து போகக்கூடாது, காரு அது மாதிரி சாதாரண மாட்டு வண்டி, அந்த கழுதைகள் அந்த மாதிரி வண்டிகள் கூட போகக்கூடாது, ஒன்லி மக்கள் மட்டும் கால்நடையாக செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்கள் போனாங்க. இப்போ வந்து இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2ஆம் கட்டமாக ஹமாஸ் சில பேரை விடுவிச்சாங்க. அப்போ வந்து ஒரு பெண் கைதி ஒருத்தவங்க அவங்கள வந்து ஹமாஸ் வந்து விடுதலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து இந்த காரிடரை திறந்துருவோம், மக்கள் வந்து கார்களில் வாகனங்களில் தங்கள் இதை உடைமைகள்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த பெண்ணை வந்து விடுவிப்பதில் கொஞ்சம் தாமதமானதுனால இஸ்ரேல் தொடர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காசா மக்கள் அங்கே உள்ளே போக விடாமல் தடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த நெட்ரிசம் காரிடருங்கிற பகுதியில் குமிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஹமாஸ் வந்து இந்த நெக்ஸ்ட்டு விடுதலையின் போது அந்த பெண்ணை நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விடுதலை செய்யும்போது மக்களை வந்து அவங்க வந்து அங்கே அனுமதிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது தான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு. இப்போ வந்து மிலிட்ரியிலேருந்து பேரழிவு ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணுறதை வந்து ஜோ பைடன் அவர்கள் நிறுத்தி வச்சுருந்தார். இப்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து விடுப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? அதாவது காசாவில் வந்து மீண்டும் வந்து ஒரு போர் நடைபெறுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். உலக நாடுகள் வந்து அதை விரும்பலை. அதே நேரம் வந்து ட்ரம்ப்போட பெரிய ஒரு அழுத்தத்தின் பேரில் தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா ஜோ பைடன் வந்து ஆயுதத்தை தரல. அந்த 200 LBS, அது கிட்டத்தட்ட 907 கிலோ எடை கொண்ட வெடிகுண்டுகளை வந்து ஜோ பைடன் ஃபஸ்ட்டு வழங்கினார். யாருக்கு? இஸ்ரேலுக்கு. அதை வச்சு தான் அவங்க வந்து அது பங்கர் குண்டுகள் அப்படிம்பாங்க. அது உள்ளே விழுந்தது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பல அடி தூரத்துக்கு பூமியில் குழி விழுந்துடும். அங்கே கீழே சுரங்கங்கள் எது இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக அழிஞ்சிரும். அதுதான் அந்த குண்டுகள். அதை வந்து ஆரம்பத்தில் ஜோ பைடன் நிறையா அமெரிக்கா வந்து கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அமெரிக்காவில் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டதற்கு பிறகு நிறைய ஒரு இராணுவ அதிகாரி சூசைடே பண்ணிட்டார். அமெரிக்க இராணுவ அதிகாரி, அவர் வந்து இஸ்லாமியர் கிடையாது, கிறிஸ்தவர். அவர் வந்து என்ன சார், வான்படை அதிகாரி, விமானப்படை வீரர். அவர் வந்து இந்த மாதிரி பேரழிவு ஆயுதங்களை வந்து நீங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சூசைட்டு தீக்குளிச்சு இறந்தார். அதே போல் பல அமெரிக்காவுடைய இராணுவ மூத்த அதிகாரிகள், அவங்களாம் யாரும் முஸ்லீம்கள் கிடையாது, அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க பார்த்திங்கன்னா பதவியை ராஜினாமா பண்ணாங்க. இப்படி கடுமையான அழுத்தம் வரப்போய் ஜோ பைடன் என்ன செஞ்சார், அந்த வெடிகுண்டுகள் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வெடிகுண்டுகளை தொடர்ந்து அனுப்பிட்டே இருந்தார் ஜோ பைடன். தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து ஆயுதங்களை ஜோ பைடன் அனுப்பிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஏதாவது ஜோ பைடன் ரொம்ப நல்ல ஒரு மாதிரியும்
ட்ரம்ப் வந்து இப்போ அதை வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. 2 பேருமே அயோக்கிய பயல்கள் தான் வைங்களேன். அதில் வந்து ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க கேட்குறாங்க யார், இஸ்ரேல். இப்போ நீங்கள் போர் நிறுத்தம் பண்ண சொன்னீங்க, நாங்கள் போர் நிறுத்தம் பண்ணிட்டோம். இப்போ ஹமாஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது, திரும்பவும் ஆக்டிவ் ஆகிட்டாங்க, திரும்ப எங்களை தாக்கினா என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் அவங்களுடைய பங்கர்ஸ்லாம் நாங்கள் அழிக்கணும். வாய்ப்புகள் இருக்கா சார்? தாக்குவாங்களா? இல்லை, ஹமாஸ் தாக்குவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின், அதை நம்ம பேசுவோம். இவர் கேட்குறாரு, இப்படி இஸ்ரேல் வந்து கேட்குறாங்க, இப்போ ஹமாஸ்லாம் இருக்கிறாங்க, இன்னும் ஆக்டிவாக இருக்கிறாங்க, அப்போ எங்களுக்கு சேஃப்டி இல்லை, அப்போ எங்களுக்கு அந்த குண்டுகளை கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து வெடிகுண்டுகளை அனுப்புறதுக்கு திரும்பவும் தடையை வந்து நீக்கிறாரு. பட் அந்த வெடிகுண்டுகளை வந்து இஸ்ரேல் பயன்படுத்தினாலோ அல்லது வந்து மீண்டும் போர் ஏற்பட்டாலோ நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பை குற்றம் சாட்டலாம். பட் இந்த கொடுத்ததை வைத்து மட்டுமே நாம் வந்து பெருசாக வந்து அதை பேச முடியாது. ஏன்னா போரை வந்து அவர் நிறுத்திட்டார். இப்போ காசா மக்களை வந்து எகிப்து, ஜோர்டான் நாடுகள்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போது இது எதுக்காக சொல்கிறாரு, இல்லை இதனால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டொனால்டு ட்ரம்ப் ஒரு விசித்திரமான மனிதர், அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து அவர் ஆட்சியில் இதற்கு முன்பு அந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அவர் எந்த போரும் செய்யலை. புதிதாக அமெரிக்கா வந்து எந்த போரையுமே செய்யலை அவருடைய ஆட்சியில். ஆப்கானிஸ்தான்லேருந்து திரும்ப பெறப்பட்டாங்க. அந்த மாதிரி அது அவருடைய முயற்சின்னு ஒரு வழியாக தான் அதெல்லாம் திரும்ப பெறப்பட்டாங்க. ஆனால் போரை வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து விரும்பக்கூடியவர்கள். ஆனால் நிறைய மிரட்டல் விடுக்கிற மாதிரி பேசுவார். அறிக்கைகள் காரசாரமாக சைனீஸ் வைரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவார். ஆனால் அவர் செயல்பாட்டில் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ரெக்கார்ட்ஸில் வந்து அவர் பெருசாக போர் வெறியராக நம்ம வந்து பார்க்க முடியலை. அப்போ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, விசித்திரமாக ஒரு கருத்தை சொல்கிறார். இது அமெரிக்காவினுடைய ஸ்டாண்டே கிடையாது. அமெரிக்காவினுடைய ஸ்டாண்டு வந்து என்னென்னா, இரு நாடுகள் கொள்கை தான். காசா வந்து பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி, மேற்கு கரை ஒரு பகுதி, கிழக்கு ஜெருசலம் ஒரு பகுதி, இந்த 3 பகுதியிலையும் சேர்த்து பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய அஃபிஷியலான ஸ்டாண்டு. இப்போ அந்த ஸ்டாண்டுக்கு எதிராக ஒரு விசித்திரமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னென்னா, காசாவிலிருந்து மக்கள் வந்து வெளியேற்றப்படணும். அது வந்து குறிப்பிட்ட அளவில் அவர் சொல்கிறார், எல்லாரையும் சொல்லலை, ஒரு பாதி மக்கள் வந்து என்ன செய்யணும், அங்கேருந்து வெளியேற்றப்பட்டு எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் அனுப்பப்படணும், அந்த நாடுகள் வந்து இவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்கிறார். இந்த கருத்தை வந்து அந்த 2 நாடுகளுமே நிராகரிக்கிறாங்க. அதாவது பாலஸ்தீனிலும் நிராகரிக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது டொனால்டு ட்ரம்ப்புடைய இந்த பேச்சு மூலமாகவோ அல்லது ஒரு வெடிகுண்டுகள் கொடுக்கறது மூலமாகவோ காசாவில் எதையுமே இவங்களால செய்ய முடியாது. ஏன்னா ஒரு வருஷமாக இவங்க அமெரிக்கா எல்லா ஆயுதத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா தேவையான உதவி ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலும் சண்டை போட்டாங்க. 40,000-50,000 பொதுமக்களை தான் கொண்டிருக்கிறாங்களே தவிர பொலிட்டிக்கலாக அங்கே சக்ஸஸ் ஆகலை இஸ்ரேலுக்கு. இவங்க சொன்ன எதுவுமே நடக்கலை. காசா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சின்ன புள்ளி தான், உலகத்து வரைபடத்தில் ஒரு சின்ன புள்ளி. நம்ம இங்கேருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து நம்ம வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போயிட்டு அப்படியே வந்து இந்த ரேடியல் ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகி நம்ம வந்து இங்கே குரம்பேட்டை வரைக்கும் வரோம் பார்த்தீங்களா, இவ்வளோ தான் காசா. ரொம்ப சின்ன ஒரு நிலப்பகுதி. அந்த சின்ன நிலப்பகுதியை ஒரு இஸ்ரேலுங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடு அது பல ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்களை கொட்டி செலவு பண்ணி இஸ்ரேல் தரப்பில் ஒரு 1000 இராணுவ வீரர்கள் இழந்து பல ஆயிரக்கணக்கான படுகாயம் அடைஞ்சு பலர் வந்து ஊனமாயிருக்கிறாங்க, மனநோயாளிகளாக மாறி இருக்கிறாங்க. இஸ்ரேல் பொருளாதாரமே ஸ்தம்பிச்சிருச்சு. இவ்வளோ விளைவுகள் ஏற்பட்டும் கூட அங்கே வந்து இவங்க காசாவை பிடிக்க முடியல. இவங்க இஸ்ரேல் படை வெளியேறின 10 நிமிஷத்தில் மீண்டும் அங்கே ஹமாஸின் ஆட்சியில் காசா வந்துடுச்சு. அப்போ இதற்கு பிறகு டொனால்டு ட்ரம்ப்பே நினச்சாலும் அவர் 2,900 இல்லை இன்னும் 2,000 வெடிமருந்து கொடுத்தாலும் அங்கே எதுவுமே அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் செய்ய முடியாது. ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை வந்து அவர் வந்து எதற்கு மக்கள் வந்து சண்டை போட்டு சாகணும், அதுக்கு சேஃபாக ஒரு நாட்டிலேயாவது இருக்கட்டுமே, நாங்கள் தேவையான ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ வந்து ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் வந்து அமெரிக்கா வந்து தொடர்ந்து உதவி, இராணுவ உதவி பண்ணுறாங்க. உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு பண்ணாங்க, பாகிஸ்தானுக்கு நிறைய நாடுகளுக்கு பண்ணுவாங்க. அதை வந்து எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. இப்போ பண்ணுறது வந்து என்னென்னா சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு தான் உதவி பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஜோர்டானுக்கு, எகிப்துக்கு, இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் தான் டாப்பில் இருக்குது. மீதி 2 நாடுகளுக்குமே அமெரிக்கா வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டிங் பண்ணுறதுனால அவர் சொல்கிறாரு இந்த நாடுகள்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சப்போஸ் அவங்க ஏற்றுக்கலைன்னா ஃபண்டை கூட அவர் நிறுத்துவார் அப்படிங்கிற மாதிரி செய்திலாம் வருது. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சண்டை போட்டு ஏன் நீங்கள் வந்து 2 தரப்பு உயிரிழக்கணும், அதனால் நீங்கள் சேஃபாக வந்து உங்களுக்கு உயிர் உடைமைகளுக்கு பாதுகாப்போ நீங்கள் போகலாமேங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவர் சொல்கிறார். அதை வந்து அவர் ஒரு ஆணவத்தோட, அவங்க ஒரு வெள்ளை ஒரு ஆதிக்க வெறியோடு அவர் சொல்கிறாருன்னு வைங்களேன். அப்படி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ பல மாதங்கள் போரில் நடந்து முடிஞ்சு இதுக்கப்புறம் அங்கே ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை நிலவணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இதுக்கப்புறம் காசாவை யார் ஆட்சி செய்வாங்க சார்?
காசாவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேல் வெளியேறணுன்னா 10 நிமிஷம் அங்கே மீண்டும் அது ஹமாஸினோட ஆட்சிக்கு வந்துடுச்சு. ஏற்கனவே ஒரு 15 மாதமாக போர் நடக்குது. போருக்கு முன்பு என்ன இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ திரும்பியும் அங்கே வந்ததை பார்க்க முடியுது. அப்போ இன்னும் ஒரு 2 வருஷம் போர் நடந்தால் தான் தெரியும் காசாவை யார் ஆட்சி பண்ண போகிறான்னு. இப்போதைக்கு அந்த ஹமாஸ் அமைப்பு தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காசாவை. அவங்க வந்து மிலிட்ரியாக மட்டும் இல்லாமல் அவங்க சிவில் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. மருத்துவமனைகள் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. மருத்துவமனைகள், போக்குவரத்தை சீர்படுத்துவது, காவல்துறை எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க ஹமாஸை சேர்ந்தவர்கள் தான் இப்போ மீண்டும் காசாவை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிரியாவுடைய புதிய அரசு வந்து பாலஸ்தீனர்களுக்கு எதிரானது நம்ம சொல்ல முடியாது. அதே நேரம் இதற்கு முன்பு இருந்த அந்த ஆசாத் அரசு அவங்களுமே பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இல்லை, பாலஸ்தீனியர்களுக்கு உதவி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே நேரம் சொந்த நாட்டு குடிமக்களுக்கு எதிராக பஷார் அல் ஆசாத் இருந்தார். சிரியா மக்களுக்கு எதிராக அவர் இருந்தார். பல லட்சம் அகதிகள் வந்து சிரியாவிலேருந்து வெளியேறினாங்க. கிட்டத்தட்ட ஒரு கருத்துப்படி பார்த்திங்கன்னா லெபனான் ஒரு சின்ன நாடு, குட்டி நாடு, அந்த நாட்டில் மட்டுமே 20 லட்சம் சிரிய அகதிகள் வந்து இருக்கிறாங்க. இதே போல் பல அண்டை நாடுகளையுமே பல லட்சக்கணக்கான சிரிய மக்கள் அகதிகளாக இருக்கிறாங்க. இவங்களாம் இந்த ஆசாத் ஆட்சிக்கு பயந்துட்டு வெளியேறியவங்க தான். அப்போ பஷார் அல் ஆசாத் வந்து பாலஸ்தீனியர்கள் விஷயத்தில் அவங்களுக்கு சில சப்போர்ட்டுகளை பண்ணார். ஆனால் சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இருந்தார். இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், இந்த அல் ஷாரி அப்படிங்கிற ஒருத்தர், இப்போ இவருடைய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்குறாங்க. பாலஸ்தீன் இந்த ஹமாஸ் அமைப்போட தலைவர் காலித் மெஷல் அப்படிங்கிறவர், அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. புதிய சிரியா அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த நாட்டு தலைவரோட பேசிட்டு இருக்கிறாரு. அவரும் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து பாலஸ்தீனத்தை ஆதரிப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சிரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வெளிநாட்டு கொள்கைன்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஈரானுக்கு எதிரான கொள்கை வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ ஈரானுக்கு எதிரான கொள்கை அப்படிங்கும்போது அவங்க வந்து லெபனானில் கூட ஹிஸ்புல்லா அமைப்பு, இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் தான். இது அரசியல் கரெக்டாக. இது வந்து பார்வையாளர்கள், நம்ம மீம் டிவி பார்வையாளர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல டெப்த்தான நாலேஜ் இதை பற்றி இருக்குது. என்ன அப்படின்னா சிரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெபனானில் கூட ஹிஸ்புல்லா அமைப்பு, அந்த அமைப்புக்கு அவங்க வந்து எதிராக இருக்கிறாங்க. இப்போ ஹிஸ்புல்லா அமைப்புக்கு வந்து ஈரான்லேருந்து ஆயுதங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து இப்போ புதிய சிரிய அரசாங்கம் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பு யாருன்னா அவங்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடியவங்க. அதாவது பாலஸ்தீனத்தை எல்லாருமே ஆதரிக்கிறாங்க, சிரியாவும் ஆதரிக்கிறாங்க, ஈரானும் ஆதரிக்கிறாங்க, ஹிஸ்புல்லாவும் ஆதரிக்கிறாங்க. ஆனால் சிரியா அதே போல் பாலஸ்தீனியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈரானையும் ஆதரிக்கிறாங்க, லெபனானையும் ஆதரிக்கிறாங்க, சிரியாவையும் ஆதரிக்கிறாங்க. பிரச்சனை வந்து சிரியாவுக்கும் ஈரானுக்கும், சிரியாவுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும். இது வந்து ஒரு சகோதர யுத்தம் அப்படிங்கிற அளவில் போயிட்டுருக்கு. ஓகே சார். இப்போது இந்த சிரியா விவகாரத்தில் பாலஸ்தீனர்களினுடைய நிலைப்பாடு என்ன சார்? அதான் நான் பதில் சொன்னேன். அதாவது பாலஸ்தீனியர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பஷார் அல் ஆசாத் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சார். ஆனாலுமே அவங்க இப்போ புதிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா பஷார் அல் ஆசாத் பாலஸ்தீனியர்களுக்கு உதவி செஞ்சார், ஆனால் சொந்த நாட்டு மக்களுக்கு மிக கடுமையான முறையில் ஒடுக்குமுறை பண்ணியிருக்கிறார். அப்போ புதிய அரசாங்கம் அமையணும் அப்படிங்கிறது தான் பாலஸ்தீனியர்களுடைய ஒரு கொள்கையாக இருந்துச்சு. இப்போ வந்து அது நடந்திருக்கு.